ஆண்டவர் காண்பித்தாங்க. காண்பித்து இந்த பூமத்திய ரேகை இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறபடியினால் இதன் நிமித்தமாக பருவநிலை மாற்றம் உண்டாக போகிறது, தட்பவெட்ப நிலையிலே மாற்றம் உண்டாக போகிறது. இதனாலே உலகத்திலே உள்ள குடிகள் தத்தளிக்க போகிறார்கள் என்கிற அந்த சத்தத்தை ஆண்டவர் சொல்லி அந்த பூமத்திய ரேகை காண்பித்து சந்திரனிலும் மாற்றங்கள் நடக்கப் போகிறது. இதன் நிமித்தமாக ஒரு தேசம் அல்ல, உலகம் முழுவதிலும் உள்ள ஜனங்கள் குடிகள் தத்தளிப்பார்கள். இதனாலே அதிக வெப்பமயமாகுதல் உண்டாகும். அதனாலே காட்டு தீகள் பற்றி பிடிக்கும். வெப்பம் அதிகம் இருக்கிறபடியினால் ஜனங்கள் இதிலே மரிப்பார்கள். இதன் நிமித்தமாக பனிப்பாறைகள் உருகும். 15ஆம் தேதி ஜூலை மாதம் 2021 பனிப்பொழிவுகள் எப்படி இருந்ததோ தெரியாது. ஆனால் இனி வருகிற நாட்களில் பனிப்பொழிவுகள் நிமித்தமாக ஸ்னோஃபாலிங் மூலமாகவும் எனது இயல்பு வாழ்க்கைகள் என்ன செய்யும்? ஸ்தம்பிக்கும், பாதிக்கப்படும். இதன் நிமித்தம் குளிர் நிமித்தமும் வெப்பத்தின் நிமித்தமும் மாறி மாறி நடக்கிறதினாலே மரணங்களும் பொருளாதார வீழ்ச்சிகளும் உண்டாகும். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை தேவன் என்ன செய்திருக்கிறாங்க. 22ஆம் தேதி பிப்ரவரி 2021 அடியோனுக்கு சமுத்திரத்தை காண்பித்து அந்த சமுத்திரத்தின் அளவு உயர்ந்து இருக்கிறதை காண்பித்து இதனாலே சமுத்திரத்தின் ஓரங்களில் இருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறதையும் தேவன் இந்த தேதிகளில் என்ன செய்தாங்க? காண்பித்தாங்க. இந்த இக்கட்ட நிமித்தமாக பூமத்திய ரேகையிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தின் நிமித்தமாக ஒரு தேசத்திற்கல்ல அகில உலகத்திலும் மழைக்கு மழை, வெப்பத்திற்கு வெப்பம், குளிருக்கு குளிர், பனிக்கு பனி, இது எல்லாவற்றினாலும் அழிவுகள் என்ன செய்யும்? வரும். தேசத்தின் குடிகள் தத்தளிப்பார்கள். ஆண்டவர் பிப்ரவரி 2ஆம் தேதி 2021 ஆண்டவர் இதை அடியனுக்கு சொன்னாங்க.